இது வரைக்கும் ஒன் கிளிக் சொல்யூஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பிள் ஸ்டோர் அண்ட் சப்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்பிள் ஸ்டோர் அண்ட் சப்போர்ட் இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஆப்பிளை வந்து நம்ம நார்மலாக வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குகிறோம். அது போக வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆப்பிள் ஷோரூம் கொண்டு போய் காட்டுறோம். அது இல்லாமல் வேறு என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்பிளில் டெய்லியும் வந்து என்னென்னலாம் புது புது ப்ராடக்ட் வந்து அப்டேட் தராங்களோ அது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஆப்பிளில் என்ன வந்திருக்குன்னு தனியாக கூகுள் சர்ச்சில் இல்லை ஈபேலெல்லாம் தொலைவிட்டு இருக்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ இதிலே வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அங்கே ஷாப்னு இருக்கு இல்லையா, இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டகரி வைஸ் தனியாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு கேஸ் பார்க்குறீங்கன்னா அந்த அக்சசரிஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ கேசஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் அது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபோனுக்கு தனியாக ஏதாவது ஃபோன் பார்க்குறீங்கன்னா ஃபோன் இதில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபோனா லேப்டாப் அதுக்கு ஆக்சசரிஸ் வாங்குறீங்களா, இல்லை வாட்ச் வாங்குறீங்களா, வாட்ச் ஆக்சசரிஸா, கேஜெட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதில் போய்ட்டு நீங்கள் வாங்கலாம். ஸோ கீழே கிஃப்ட் கார்டுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் கிஃப்ட் கார்டு வாங்கினா கூட வந்து இதிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, நீங்கள் ஏதாவது ரிசர்வேஷன் ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஃபோன் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடினா இதில் எல்லாம் வந்துடும். ஸோ எல்லாமே டோட்டலாக வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பேக்குன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாம் வரும். இப்போ இங்கே அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஃபேவரட்னு ஒரு டேப் இருக்குன்னு உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது ஃபேவரட்டில் நீங்கள் இங்கே வந்து போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நீங்கள் நார்மலாக வந்து வாங்கிடுறீங்க. இப்போ நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக ஷோரூம் எடுத்துகிட்டு போய் காமிப்பீங்க. அதுக்கு பதிலாக இந்த ஆப்பிள் சப்போர்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் வந்து சப்போர்ட் சென்டருக்கு போயிட்டு இருக்க தேவையில்லை. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கவர்னு கீழே ஒரு டேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஆப் நீங்கள் இப்போ iOS 11 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த iOS 11 இருக்க ஒவ்வொரு ஆப்புக்கான எல்லா டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும் ஓவராலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு வெல்கம் டு iOS 11 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறேன். இதில் உள்ளார போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆப்ஸ், இந்த ஆப் ஸ்டோர்னால் என்ன யூஸ், இதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும், எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வாங்கலாம், அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் டீட்டெயில்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வந்து புரியலைன்னா டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த கெட் சப்போர்ட்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ வந்துட்டு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் பே, பெய்டு ஆப்பு சப்போர்ட்டு அதெல்லாம் இதில் இருக்கும். அதாவது உங்கள் ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் எதாவது ப்ராப்ளம்னா அந்த சப்போர்ட் இது. அது போக இப்போ உங்களுக்கு எதில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக போய்க்கலாம். இப்போ வந்து என்னோட ஐபேடில் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐபேடை கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன ப்ராப்ளம், இப்போ ஒரு ஒய்ஃபை ப்ராப்ளம்னா இன்டர்நெட் அண்ட் ஏர்ப்ளேன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இன்டர்நெட் அண்ட் ஏர்ப்ளேயில் கீழே வந்து என்னென்ன கேட்கும், இப்போ வந்து எனக்கு ஒய்ஃபை தானே ப்ராப்ளம் சொல்லிக்க ரேண்டம்லி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஒய்ஃபை நெட்ஒர்க்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோன்னா இதில் வந்துட்டு அவங்க ஃபைண்டிங் த பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ஷெடியூல் அ கால் ஆர் டாக் டு அஸ் லேட்டர்னு இருக்கும். இப்போ ஒரு கால் ஷெடியூல் பண்ணிங்கன்னா 5 minutes 10 minutes வந்து உங்களுக்கு அவங்களே கால் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆப்பிள் கஸ்டமர் கேர்லேருந்து யூஎஸ்லேருந்து டேரெக்டாகவே பேசிக்கலாம். நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா அவங்க வந்து 2 days 3 daysன்னு சொல்லி என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறதுக்கு உங்களை அலைய விடுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ப்ராப்ளம்னு டேரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஏதாவது ஆப் ஸ்டோரில் ப்ராப்ளம் ஆகி உங்கள் மணி போயிருந்துச்சுன்னா கூட இதுலேருந்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் எடுத்துடலாம், ரிகவர் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இதை கவரேஜ் செக் பண்ணோன்னா நீங்கள் தனியாக போய் செக் பண்ணிருக்க தேவையில்லை. இதில் வந்து ரீசன்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது ரீசன்ட் ஹிஸ்ட்ரினா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது இப்போது ப்ராடக்ட் வந்து ரீஃபண்ட் அனுப்பிச்சிருக்கீங்க, இல்லை வந்து ஏதாவது ஃபோன் வந்து உள்ளார வந்து ஆப்பிள் ஷோரூமுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு சென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். என்ன டீட்டெயில்னு தெரியாமல் வெறும் ரிசிப்ட் மட்டும் கையில் வச்சுட்டு நம்ம ஃபோன் சென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா ஆப்பிள் இதில் ரெக்கார்டோடு நம்ம வச்சுருக்கோம்னு சொல்லி நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கவரேஜ். இப்போ இந்த கவரேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனியாக நம்ம ஐஎம்இஐ நம்பரை என்டர் பண்ணி கவரேஜ் செக் பண்ணுறது கூகுளில், ஆப்பிள் அஃபீஷியலாக போய்ட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணால் சீரியல் நம்பரில் அதிலே வந்துருக்கும். எவ்வளோ நாள் கவரேஜ் இருக்குது ஒவ்வொரு டிவைஸ்க்கு அப்படிங்கிறது வந்து இதில் ஃபுல்லாக நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து நமக்கு டெக்னிக்கல் ஹெல்ப் தேவையோ அதெல்லாம் வந்து அந்த டேட்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இவ்வளோ இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லொக்கேஷன் இருக்குது. அந்த சேஞ்ச் லொக்கேஷனில் போய்ட்டு நீங்கள் எந்த கண்ட்ரியோ எந்த பிளேஸோ அந்த பிளேஸை வந்து இப்போ இந்தியானா இந்தியாவை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற சப்போர்ட் உங்களுக்கு என்னென்னலாம் ஒரு லோக்கல் கால் ஏதாவது கனெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர் போகிறத விட இந்த ஆப்பிள் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் டேரெக்டாக ஃபேஸ் பண்ணலாம். ஆப்பிள் லாகின் பண்ணி நீங்கள் எந்த பணம் போச்சுனாலும் என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் ஈஸியாக வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ பிடிச்சிருந்தா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய டெக்னாலஜி வீடியோ பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும்.